மக்கள் சீமானை அப்புறப்படுத்தி விடுவார்கள். அரசியலிருந்து போனவர் இன்னும் அவமானப்பட்டு போறார். இவர் ஒரு காலம் வெல்ல முடியாதுங்க. நான் சொல்றேங்க, சீமான் ஒரு காலம் வெல்ல முடியாது. அவர் எங்கட அரசியல இருந்து வெளில போனாரு. நீங்க தான் சினிமாவில இருந்து புதுசா அரசியலுக்கு வந்திருக்கீங்க. சீமான் இன்னும் மக்கள் பிரச்சனைக்காக தெருவில் இன்னும் போராடிட்டு தான் இருக்காரு. சீமான் ஜெயிக்க மாட்டார் தான். ஏன்னா அவருக்கு மக்களை ஏமாத்தி பொழைக்க தெரியாது. நீ கல்யாணம் பண்ணா செயின் தரேன், சீர்வரிசை தரேன், குழந்தை பிறந்தா மோதிரம் தரேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தி பொழைக்க தெரியாது அவருக்கு. அவர் நினைச்சிருந்தா நீங்க 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அவர் வந்தா 3000 தரேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஆனா அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்தியாவோட தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். ஏற்கனவே கடங்கார பயலா நம்ம இருக்கோம். நம்ம வாக்குறுதிகள் கொடுத்துட்டா இன்னும் கடங்கார பயலா நம்ம மாறிடுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுக்கல. அதனால உண்மையை சொன்னா மக்கள் அவரை தோற்க தான் அடிப்பாங்க. பரவாயில்ல, என்னைக்கு மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரட்டும்.